பிரியமானவர்களே, இன்னைக்கும் ஒரு தலைப்பின் அடிப்படையிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒருவேளை இந்த ஆராதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 18வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் நமக்கு நன்றாக அறிந்த ஒரு வேத பகுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்காக அவர் ஏரோதுவினிடத்திலும் பிலாத்துவினிடத்திலும் மாறி மாறி அங்கும் இங்குமாக அவரை அலைக்கழித்துக் கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த போர் சேவகர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஜனங்கள் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியனும் ஆசாரியர்களும் அவரோடு கூட இருந்த கூட்டத்தாரும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து எப்படியாவது அவரை கொன்றுவிடும்படியாக பிலாத்துவினிடத்திலும் பின்பு ஏரோதுவினிடத்திலும் பின்பு மறுபடியுமாக பிலாத்துவினிடத்திலும் கொண்டு வந்து அவரை விசாரணைக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது, பிலாத்தானவன் இவரிடத்தில் எந்த மரணத்திற்கு ஏதுவான எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லி அவரை விடுதலையாக்க மனதாய் இருந்தான். ஆனாலும் அங்கு கூடியிருந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். அங்கே 2 பேர் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். ஒன்று, எந்தவித குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் அறியாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும், அதே நேரத்தில் ஒரு கலகத்தின் நிமித்தமாக கொலைபாதகத்தின் நிமித்தமாகவும் அங்கே கைது செய்யப்பட்டிருந்த பரபாசும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை அவர்களுக்கு விடுதலையாக்குவது அவருடைய வழக்கமா இருந்தது. இப்ப இங்க 2 பேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று, கொலைபாதகம் செய்த, கலகத்தின் நிமித்தமாக கொலைபாதகம் செய்த பரபாசும், குற்றமே செய்யாத, பாவம் அறியாத தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும், ஒருத்தர் ஜீவனை அடையும்படியாக விடுவிக்கப்படணும். இந்த 2ல ஒண்ணுதான் நடக்கும். 2 பேருமே விடுவிக்கப்படுவது கூடாத காரியம். அதே நேரத்தில் 2 பேரையுமே அவர்கள் சிலுவையில அறைவதற்கான காரியத்துல அங்க யாராவது ஒருவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்ப ஜனங்களிடத்திலிருந்து ஒரு கூக்குரல் எழும்புகிறது, பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், இவனை சிலுவையில் அறையும். பரபாசை சொல்லும்போது கூட பேரை சொல்லிடுறாங்க. இயேசு சொல்லும்போது இவனை சிலுவையில் அறையும் சொல்லிடுறாங்க. பாருங்க, அப்ப கொலை செய்த ஒரு மனுஷன் தங்களுக்கு விடுதலையாக்கப்படவும் ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யவோ அல்லது இயேசு கிறிஸ்துவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு எங்களுக்கு அவரை காத்துக்கொள்ளவோ ஜனங்கள் எந்த விதத்திலும் பிரயாசம் எடுக்கல. இது எல்லாமே பிதாவினுடைய ஆதீன திட்டத்தின் கீழாக தான் நடக்குது. அவர் மரிக்கவில்லை என்றால் நமக்கு மீட்பு இல்லை. இப்ப இந்த இடத்துல நான் பரபாசை பார்ப்பதற்கு பதிலாக அந்த இடத்துல நான் என்னை வைத்து பார்க்க வேண்டியது இருக்கு. தேவனுக்கு விரோதமாய் எந்நேரமும் கலகம் செய்து வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அநேகருடைய இருதயத்தை மனமடிவாக்கி கொலை செய்து கொண்டிருந்த எனக்கு மரண தண்டனையா அல்லது அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனையா என்று பார்க்கும் பொழுது, உண்மையிலே என்னுடைய இடத்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொண்டதா தான் நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். ஒருவேளை ஜனங்களுடைய சத்தம் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்பதாக இருக்கலாம். இயேசுவை சிலுவையில் அரணி எப்படியாவது, ஏன்னா தாங்கள் செய்து வந்த நாட்கள் முழுதும் வேதத்தை கொண்டு, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்து தங்களுக்கு சுகபோகமாய் வாழும்படியாக கற்பனைகளை மாற்றி திருத்தி அமைத்து கொண்டிருந்த அந்த பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்களுடைய எல்லா விதமான குற்றங்களையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படையாக அப்பட்டமாக ஜனங்களுக்கு காண்பித்து கொடுத்து பாவிகளாக கருதப்பட்டவர்களும் ஆயக்காரர்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக அவர் அழைத்து கொண்டது நிமித்தமாக இந்த இயேசுவை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. எல்லாமே நாம் நன்றாக அறிந்தது. ஆகிலும் அந்த இடத்துல பரபாசிற்கு பதிலாக நான் மீண்டுமா சொல்றேன், நான் என்னதான் வைத்து பார்க்க வேண்டியது இருக்கு. நான் இப்போ இங்க இயேசு கிறிஸ்துவிற்கு மரண தண்டனை அளிக்கப்படுகிறது, பரபாசுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதே போலதான் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒருவேளை
இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படவில்லை என்றால், தேவன் மாம்சத்திலே வெளிப்படாமல் மனுஷனாக அந்த பூமியிலே வாழ்ந்து அநேக அற்புத அடையாளங்களை செய்து அநேகரை விடுதலையாக்கி கடைசியிலே சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து எனக்காக பரிந்து பேசுகிற இந்த மேன்மையான உபகாரத்தை நான் பெற்றுக் கொள்ளாதிருந்தால் அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டியது அல்லது மரிக்க வேண்டியது நானாக தான் இருந்திருப்பேன். அது நித்திய ஆக்கினையாக இருந்திருக்கும். நான் நித்திய ஆக்கினை அடையக்கூடாதபடிக்கு அல்லது எனக்கு வருகிற தண்டனையை நான் அடைய வேண்டிய தண்டனையை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ஏற்றுக்கொண்டார் என்றுதான் நான் அந்த இடத்துல பார்க்கிறேன். அதனாலதான் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே இந்த பரபாஸ் இந்த கொலைபாதகத்தை செய்து கொண்டிருந்த வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அநேகரை காயப்படுத்தி கொண்டு எந்நேரமும் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டதை நம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியானால் அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் என் நிமித்தமாக எனக்கு பதிலாக அங்கே அவர் ஆக்கினையை அடைந்தார். அப்ப அவர் அங்க ஆக்கினை அடைந்ததுல எனக்கு என்னதான் கிடைக்குது அப்படின்னா ஜீவன் கிடைக்கிறது. அது எவ்விதமான ஜீவன் என்றால் அது மாத்திரம் நாம் தியானித்து இந்த ஆராதனை செய்தியை முடிக்க இருக்கும். எப்படிப்பட்ட ஜீவனை நமக்கு தேவன் அருளியிருக்கிறார் என்பதை 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் என்று அதையும் பார்த்து எவ்விதமாய் நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை பார்த்து நாம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். 3வது அதிகாரம் 1 பேதுரு 3:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, அப்ப தேவனுக்கு விரோதமாக எந்நேரமும் கொலைபாதகராக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, தேவனுக்கு சத்ருவாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, நாம் ஜீவனை அடையும்படியாக நமக்கு வர வேண்டிய ஆக்கினையை, நமக்கு வர வேண்டிய பாவ தண்டனையை ஒரு பாவமும் செய்யாத, ஒரு பாவமும் அறியாத, ஒரு குற்றம் கூட செய்யாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மீது தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் அங்க விடுதலையை கட்டளை அளித்திருக்கிறார். அது ஏனென்றால் இங்க ஏனெனில் சொல்லி அந்த வசனமே ஆரம்பிக்கி அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோம்னா நமக்கே தெரியும். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். பிரியமானவர்களே, தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். அப்போ நாம் விடுதலையாக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, மீண்டும் அந்த கொலைபாதத்திற்குள்ளாக திரும்புவதற்காக அல்ல. இல்லை எனக்கு பதிலாக ஒருத்தர் அங்க எனக்கு மன்னிப்பு அருளும்படியே ஒருத்தர் அங்க ஜீவனை விட்டு விட்டார், அவர் மரணத்தை ருசி பார்த்து விட்டார், அதனால நான் எப்படியும் வாழ்வதற்காக அல்ல, நான் பாட அனுபவித்தாலும் பரவாயில்லை, நன்மை செய்வதில் நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கும்படி தேவனை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களை பாருங்க, கொலைகாரர்களாகிய நமக்கு, தேவ துரோகிகளாகிய நமக்கு, தேவனுக்கு சத்துருக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், உண்மையிலேயே நமக்கு ஜீவனை அளித்தது மாத்திரம் அல்லாமல் அவருடைய சாயலை காண்பிக்கும்படியாக, அவருடைய சாயலை இந்த பூமியிலே காண்பிக்கும்படியாக, ஜனங்களுக்கு அவருடைய சாயலை அளிக்கும்படியாக தேவன் நமக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டு பாடுபட்டார். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நற்கிரிகளையும் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதன் நிமித்தமாக? நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக. எதற்காக? நாம் மரணத்திற்கு பாத்திரவான்கள். நாம் எந்த விதத்திலேயுமே இந்த ஜீவனை, இந்த உயிர்த்தெழுந்த சாயலை தரித்துக் கொள்வதற்கு நாம் எந்த விதத்திலேயுமே தகுதியற்றவர்கள். ஏனென்றால் நாம் எல்லாருமே ஆதாமின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். நாம் எல்லாருக்குமே நன்றாக தெரியும், எந்த விதத்திலேயுமே நாம் அதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. ஆகிலும் தேவன் இவ்வளவு மேன்மையான உபகாரத்தை நமக்கு அளித்தது எதற்காகவென்றால், இதோ நாம் இந்த பூமியிலே சம்யோகமாய் வாழ்ந்து விடுவதற்காக அல்ல. அந்த ஐஸ்வர்யவானை போல லாசருக்களை காணாதபடிக்கு, அல்லது தங்களுடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய லாசருக்களை கண்டுவிடாதபடிக்கு கண்களை மூடிக்கொண்டு சம்யோகமாய் வாழ்வதற்காக அல்ல. நாம் மரண தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்திற்கு பாத்திரவான்களாகிய நாம்
நம்முடைய பழைய மனுஷனுக்கு தேவன் ஒரு முடிவை சிலுவையிலே உண்டு பண்ணிவிட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டாங்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமாக நம்முடைய பழைய மனுஷனுக்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது. அப்படியானால் நம்ம புதிய ஜீவன் உள்ளவர்களாய் வாழ்வது எதற்காக? தேவனுடைய நன்மையை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை ஜனங்களுக்கும் அறிவிக்கும்படியாக. இப்ப எப்படிப்பட்ட உபகாரத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலதான் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உண்மையிலே அதிக காரியங்களும் தாவீதின் இடத்திலிருந்து கூட நாம் கற்றுக்கொள்ள முடியும். தாவீது உண்மையிலே தன்னை தாழ்த்துகிற மனுஷன். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எப்படியாவது ஜனங்கள் தன்னுடைய தேசத்திற்குள்ளாக கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய நகரத்திற்குள்ளாக கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய பெட்டியை கிரமமாய் தேடி அதை கொண்டு வரும் பொழுது முதலாவது முறை அவன் சரியான அந்த பிரமாணங்களை பின்பற்றாதபடியினாலே அங்கே ஒரு தண்டனை வருகிறது. இரண்டாவது முறை சரியா பிரமாணங்களை கற்றுக்கொண்ட பின்பாக அதை எவ்விதமாய் அதற்கு மரியாதை கொடுத்து அதை கொண்டு வரணும் என்று நகரத்திற்குள்ள கொண்டு வரும் பொழுது அவன் தன்னையும் மறந்து அங்க ஆடுகிறதை நாம் பார்க்க முடியும். பெட்டிக்கு முன்பாக ஆடுகிறதை பார்க்க முடியும். இன்றைய நாட்களிலும் தாவீதை போல நடனம் ஆடுகிறோம் என்று சொல்லி, தாவீதை போல தேவனுக்கு முன்பாக துதித்து ஆடுகிறோம் என்று சொல்லி, அநேக நேரங்களில் பாகாலுக்கு முன்பாக ஆடின எலியாவின் நாட்களில் பாகாலுக்கு முன்பாக நடனமாடின தீர்க்கதரிசிகளை போல ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த தாவீதின் இடத்துல எந்த சிந்தை இருந்தது அப்படிங்கிறத மாத்திரம் காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 20வது வசனத்துல தாவீது நடனமாடிட்டு வந்ததை அந்த மீகாள் அங்க குச்சமா சொல்றதை பார்க்க முடியும். 20வது வசனத்துல தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்த அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலச்சி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உருந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால், அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றார். தாவீதுடைய எண்ணம், ஒரு சில இடங்கள்ல தாவீது இடறி இருக்கிறார். அதற்கு அடுத்துதான் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணமும், அதை தொடர்ந்து அங்க அவர் தாவீது பச்சைப்பான இடத்துல பாவத்தில் ஈடுபடுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் இந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, இந்த ஒரு இடத்தை நம்ம பார்க்கும்போது, இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனும் ஆவேன். இந்த எண்ணத்தோடு தான் கூட பிரியமானவர்களே நாமும் வாழ வேண்டியது இருக்கு. சவுலை பார்க்கிலும் சவுலுடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் சன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் உண்டு. குணாதிசயங்களிலே அதிகமாய் பிறப்பிலிருந்தே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தும், இயேசு கிறிஸ்துவனுடைய எந்த விதமான போதனைகளையும் அறியாமல் இருந்தும், பிறப்பிலிருந்தே அல்லது வளர்ந்து வரும் பொழுதே தங்களை சன்மார்க்கமாய் நடத்தி கொண்டு வருகிற புறஜாதியர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர்களாய் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் தேவனுக்கு துரோகிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை பரபாசை போல நம்முடைய இடத்தை ஒரு குற்றமும் செய்யாத கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொண்டார். அப்படின்னா இது எதற்காக? நாம் இன்னும் நம்மை தாழ்த்தி தேவனுடைய குமாரனுடைய சாயலை இந்த பூமியில ஜனங்களுக்கு காண்பிப்பதற்காக, நம்மிடத்திலே இந்த குமாரனுடைய சாயலை காண்பிப்பதற்காக தான் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு இடத்துக்குள்ள தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நான் இன்னும் நீசனும், நான் இன்னும் என் பார்வைக்கு நான் இன்னும் அர்ப்பணம் ஆவேன். இந்த ஒரு விஷயம் எப்பொழுதுமே நம்முடைய பார்வைக்கு நம்ம அற்பமா இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பார்வையில ஒருவேளை மற்றவருடைய பார்வையில நான் மாய்மாலமா நான் நடிச்சிட முடியும். நான் தாழ்மையாய் இருப்பது போல, மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்வது போல நான் நடித்து விட முடியும். ஆனா என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த இருதயத்தின் சிந்தனைகள் ஒருவேளை
அது இன்னமும் பரபாசை போல இருக்குமே. ஆனால் ஒரே ஒரு நற்செய்தி, இந்த பரபாசிற்கு பதிலாக இந்த பரபாஸ் என்கிற பழைய மனுஷனையும் கூட, அங்க விடுவிக்கப்பட்ட பரபாசுக்காகவும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்க சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். அவர் தன்னை மரணத்திற்கு உட்படுத்தி அவர் உயிர்த்தெழுந்ததின் மூலமாக நம்மையும் ஜீவனுக்குள்ளாக உட்படுத்தியிருக்கார். நம்முடைய பழைய வாழ்க்கையை மரணத்திற்கு உட்படுத்தி அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நம்மையும் ஜீவனுக்குள்ளாக உட்படுத்தியிருக்கிறார். இந்த தேவனுக்கு நம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நன்மையை நினைத்து பார்த்து நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கொலை பாதகனாக கலகத்தின் நிமித்தமாகவும் கலகத்தினாலும் கொலை பாதகத்தின் நிமித்தமாகவும் கைது செய்யப்பட்டு சிறையாக்கப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கி அவருக்கு சிறையாக்கி கொண்டார். அவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோமா? பாவத்திற்கு அடிமையா இருந்தோம், இப்பொழுது நீதிக்கு அடிமையாகும்படி தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதே நேரத்தில் தேவனுக்கு அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம்.